Hi guys, இது Cellcare Infotech. நான் இக்பால். நம்மக்கிட்ட இருக்கிறது POCO X2. இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தா சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டு. சார்ஜ் போட்டால் எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை. எதனால் சார்ஜிங் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி அந்த ஃபால்ட்டை சரி பண்ணலாம். சார்ஜ் போடுற பாருங்கள், சார்ஜ் போடுற எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை. என்ன காட்டுது, டிவைஸ் இஸ் ஓவர் ஹீட்டிங், மொபைல் டேட்டா, ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட், ஜிபிஎஸ் கேமரா வில் பி ரிஸ்ட்ரிக்டட்னு காட்டுது. ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. போர்டில் ஏதோ இடத்துல ஷார்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம என்னென்னு செக் பண்ணிட்டு அந்த ஃபால்ட்டை சரி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோன் பேக் டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பேட்ரி கனெக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஜிஆர் வேல்யூ செக் பண்ணலாம். கிரவுண்ட் ரெசிஸ்டன்ஸு, ரிவர்ஸ் ப்ரோப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். வேல்யூலாம் கரெக்டாக இருக்கா, இல்லை லீக்கேஜ் ஷார்ட் எதுவும் காட்டுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். மல்டிமீட்டரை டயர்ட் மோடில் வச்சு ரெட் ப்ரோப்பை கிரவுண்ட்லேயும் கிரவுண்ட் ப்ரோப்பை கனெக்டரையும் வச்சு செக் பண்ணணும். ஓகே, செக் பண்ணலாம். இது கிரவுண்டு, இது பாசிட்டிவ். வேல்யூ கரெக்டாக தான் காட்டுது. அப்படியே ரிவர்ஸில் செக் பண்ணலாம். கிரவுண்டு இதில் ப்ரைமரி லைனில் எந்த ஷார்ட்டும் காட்டலை. இப்போ போர்டை ஓப்பன் பண்ணி ஐ ஸ்கேனிங் பண்ணி பார்க்கலாம், ஐ டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். போர்டில் ஏதாவது வாட்டர் டேமேஜ் இல்லை ஏதாவது லீக்கேஜ் இருக்கா, ஷார்ட் இருக்கா அப்படின்ட்டு காம்பனன்ட்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். போர்டை கழட்டி இந்த ஷீல்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். சார்ஜிங் ஐசி வர செக்ஷனில் உள்ள ஷீல்டை ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம். ஷீல்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இதுதான் ஓவிபி ஐசி. இதிலேருந்து தான் சப்ளை விபஸ் சப்ளை இது வழியாக போய் தான் போகும். இது எதுவும் ஷார்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது இதில் ஏதாவது ஷார்ட் இருந்தால் கூட ஓவர் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏரியாவில் எதுவும் ஷார்ட் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி நம்ம செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டரை டயர்ட் மோடில் போட்டு நம்ம வேல்யூஸ் செக் பண்ணலாம். கைஸ், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கும் ஸ்டிப்பில் இருந்து வர்ற வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. நான் இப்போ சார்ஜிங் பின் சார்ஜரை மாட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த ஸ்டிப்பில் நம்ம வோல்டேஜ் செக் பண்ணலாம். பாருங்கள், ஃப்ளக்சுவேட் ஆகுது வோல்டேஜ். 1.9, 3.8, 3.7, 4.5 இது மாதிரி வோல்டேஜ் ஃப்ளக்சுவேட் ஆகுது. அதனால தான் அதில் சார்ஜ் ஏறல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வர்ற விபஸ் வோல்டேஜ் இருக்குது இல்லையா, விபஸ் லைனில் இருந்து இங்கே இருக்கிற டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு ஜம்பர் அடிச்சிட்டோமாக்கும் வோல்டேஜ் இப்போ ப்ராப்பராக இந்த போர்டுக்கு சப்ளை ஆகும். ஆக்சுவலாக நான் இந்த போர்டெல்லாம் இதுதான் ஓவிபி ஐசி. இங்கெல்லாம் வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தேன், கட் பண்ணி ஷீல்டை கட் பண்ணி. இங்கே என்ன வோல்டேஜ் வருதோ அதே வோல்டேஜ் தான் வருது. பட் காம்பனண்ட்டில் எந்த ஷார்ட்டும் கிடையாது. மெயின் ரீசன் இந்த ஸ்டிப்பு தான். ஸோ இதை ஒரு ஜம்பர் அடித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இங்கே ட்ராக் அடிச்சிட்டேன். இது விபஸ் இன்னு டெஸ்ட் பாயிண்ட்லேருந்து இங்கே உள்ள சார்ஜிங் கனெக்டரு விபஸ் இன்னு இதிலேருந்து அதுக்கு பாசிட்டிவ் லைன் மட்டும் நான் ட்ராக் அடிச்சிருக்கேன். நெகட்டிவ் தேவையில்லை. இப்போ ஸ்டிப்பை மாட்டி நம்ம சார்ஜரை மாட்டி பார்க்கலாம், ஆம்ப் எடுக்குதா, சார்ஜ் ஏறுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். சார்ஜிங் கனெக்டரை சார்ஜிங் ஸ்டிப்பை மாட்டிக்கிறேன்.
ஓகே, பேட்டரியை மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சார்ஜரை மாட்டி ப்ராப்பரான வோல்டேஜ் ஃப்ளக்சுவேட் ஆகாமல் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆ 4.8 வோல்ட் வருது கைஸ். ஃப்ளக்சுவேட் எதுவும் ஆகலை. 4.9 4.8 அது ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. ஆனால் வந்து முதல்ல மாதிரி லோ ஹை வேரியேஷன் கிடையாது. பர்ஃபெக்டாக ஸ்டேபிளாக இருக்குது வோல்டேஜ். இப்போ நம்ம வந்து பேட்டரியை கனெக்ட் பண்ணி ஃபோனை வந்து சார்ஜிங் எடுக்குதா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே கைஸ், சக்ஸஸ். அந்த வோல்டேஜ் ட்ராப் ஆனதுனால தான் நம்மளுக்கு வந்து சார்ஜிங் வந்து வேலை செய்யலை. இப்போ பாருங்கள் சார்ஜ் ஏறுது. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. இது ஒரு சின்ன எஜுகேஷன் வீடியோ. சார்ஜ் ஆகலை அப்படின்னா நம்ம சார்ஜிங் ஜாக்கு, சார்ஜிங் ஸ்டிப்பு எல்லாம் மாற்றுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக வந்து வோல்டேஜ் செக் பண்ணோம்ல நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். வோல்டேஜ் ட்ராப் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வருதுண்டு. 99% X2வில் வந்து போக்கோ X2வில் வந்து இந்த ப்ராப்ளம் தான் வருது. ஸோ உங்களுக்கு ஒரு யூஸ் ஆகுமேங்கிறதுக்காக நான் வீடியோ பண்ணி போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.